ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பரான ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸு நம்ம ஸ்லீவும் பேக் நெக் டிசைனும் தான் வந்து பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து நீங்களே வந்து எது நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நான் வந்து இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வர மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஸ்லீவுக்கும் சரி பேக் நெக் டிசைனுக்கும் சரி ரெண்டுக்குமே 4 இன்ச் வர மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணுறேன். நிறையா யோசித்தேன் எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது கூட ஈஸி தான். ஆனால் அதுக்கான டிசைனை வந்து நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குழப்பமாகவும் போராட்டமாகவுமே வந்து இருக்கும். இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கேட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக சரி நம்ம சாரீ கிளாத்லேருந்து கொஞ்சமாக வந்து கிளாத் கட் பண்ணிக்கலாம். சாரீலேருந்து கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7 இன்ச் வந்து கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து டிசைனுக்காக எடுத்துக்கிட்டது. ஒரு பெரிய கேன்வாஸு, அது வந்து பேக் நெக்குக்கு, அப்புறம் ஸ்லீவுக்கு வந்து 2 கேன்வாஸு இதுதான் வந்து எடுத்துருந்தது. கை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் தான், முட்டிக்கு மேலே தான் வந்து வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி போடுறப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் நாட்டு மட்டும் கேட்டிருந்தாங்க. டிசைன் வந்து என்னோடய சாய்ஸ்லேயே விட்டுட்டாங்க, நீங்கள் பார்த்து வந்து வைங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு சாரீலேருந்து கிளாத் கட் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் இது வந்து கொஞ்சம் வந்து இந்த சாரீ வந்து டேமேஜாக இருந்தது. டேமேஜ் இல்லை, புது சாரீ தான், ஆனால் கரையோடு இருந்தது. அதில் வந்து லைட்டாக கரை இருந்தது. சரி அது வந்து நமக்கு எப்படியா இருந்தாலும் அதை டிசைனுக்கு எடுப்போம், கட்டிங்கில் போயிடும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது டிசைன் வர இடத்துலையே இருந்ததுன்ட்டு லைட்டாக நான் வாஷ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் வந்து அந்த கரை வந்து போயிடுச்சு. அப்பயே வந்து கஸ்டமருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது மாதிரி வந்து கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது நம்ம வந்து டிசைனுக்காக கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் போயிடும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அதனால் இது கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. சரி நம்ம வந்து அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா நான் அயன் பாக்ஸ் வேறு வந்து ஒர்க் ஆகலை. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு இன்னொரு அயன் பாக்ஸ் இருக்குது, அதை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேல் வந்து இதை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அயன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த கிளாத் கொஞ்சம் சுருக்கமாகவுமே இருக்குது. அதை நம்ம அயன் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது மேலே போட்ட தையல், அதுக்கப்புறம் இதில் க்ளோஸிங்காக போட்ட தையல், இதெல்லாமே வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 தையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். அந்த தையல் எல்லாமே பிரித்து விட்றது தான். பெரிய தையலாக தான் போட்டது, இருந்தாலும் அதை பிரிக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு நேரம் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா 3 இடத்துலையுமே வந்து பிரிச்சுடணும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் கிளாத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த எல்லோ கிளாத்லேயே வந்து பாம்பம் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேலு யோசித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அப்போ இந்த கிளாத் வைக்கக்கூடாது, ப்ளவுஸ் கிளாத் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சிங் வரணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் கொடுத்தா தான் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும் அப்படின்ட்டு அப்புறம் திருப்பியும் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் கொஞ்சம் கிளாத் இந்த பாம்பாம் டிசைன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் 6 6 வர மாதிரி தான். ஒரு ஸ்லீவுக்கு 6, இன்னொரு ஸ்லீவுக்கு 6, அப்புறம் பேக் நெக்குக்கு ஒரு 6, மொத்தம் ஒரு 18 பீஸ் வந்து இருக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே எல்லாம் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டு இப்போ இந்த மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே தையல் வராத மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் கொடுத்து அப்படியே தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. நம்ம வந்து கேன்வாஸை ரெடி பண்ணிவிட்டு ப்ளவுஸ் கிளாத்தை கொடுத்து பைப்பிங் மாதிரி தைச்சி அதை அப்படியே வந்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ப்ளவுஸ் கிளாத்து அந்தளவுக்கு வந்து மீதி எதுவுமே இல்லை, மீதி ஆகலை. அதுதான் வந்து கரெக்டாக இருந்தது. ஏன்னா வந்து ப்ளவுஸுமே எல்போ ஸ்லீவு, அதுக்கப்புறம் நாட்டுக்கு எடுக்கணும், எல்லாத்துக்குமே வந்து துணி வந்து சரியாக போச்சு, மீதி எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால சரின்ட்டு அப்படியே நம்ம ஃபோல்டிங் டைப்லேயே மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம வந்து அப்போ நூல் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், எல்லோ கலர் நூல் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்து, அதாவது நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்தில் சென்ட்ரு மார்க் பண்ணிட்டேன். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்சை நம்ம வந்து அப்படியே ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் மடித்து தைக்கிறேன். மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து சென்ட்ரு பார்த்து அந்த கரெக்டாக
கரெக்டாக நம்மளோட இந்த டிசைனும் கரெக்டாக சென்ட்ரு வரணும், ஸ்லீவ்லேயும் சென்ட்ரு வரணும். அப்புறம் லைனிங் கிளாத்தையும் நம்ம சென்டராக வந்து அது கொண்டு வரணும். அது 3மே வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னர் வர இடத்துல எல்லாமே ஃபஸ்ட் இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடி மடிச்சிங்க அப்படின்னா கார்னர் வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இதில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு முன்ன பின்ன வந்து கொஞ்சம் டைமிங்கும் அதிகமாகும். நமக்கு ஒரு கிளாரிட்டியும் இருக்காது. எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு நினைக்கிற மாதிரி கிளாத்தும் இருக்காது. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். நான் வந்து ஒரு மாதிரி வந்து நினச்சிருந்தேன், பைப்பிங் கொடுத்து அப்படியே நூல் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்கு கிளாத்து பத்தலை அப்படிங்கிறனால நான் வந்து அப்படியே கேன்வாஸை மட்டும் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேலு வந்து நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோவில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. பாதி அப்படியே வந்து ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து தைச்சிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்லீவ் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் நெக் டிசைன் இப்போ நம்ம வந்து நூல் சேஞ்ச் பண்ணுறப்போ ஒவ்வொரு கைக்கும் வந்து மாற்றிட்டு பேக் நெக்குக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் வந்து நம்ம ஒட்டுக்கா வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமேலு திரும்பவும் எல்லா இடத்துலையும் தையல் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லீஃப் நெக் மாதிரி தான் வந்து கட் பண்ணினேன். ஆனால் வந்து என்ன அப்படின்னா லீஃப் நெக்கில் பைப்பிங்க்கு வந்து எடுத்துக்கிட்டேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே எப்பயும் போல் வந்து தைச்சி திருப்பி விட்டுடலாம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஷேப்பே வந்து வரல. கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்துருக்கலாமோ அல்ல என்ன ரீசன்னு தெரியல. ஆனால் வந்து ஷேப் சரியாக வரல. அதனால் வந்து இதை ஒரு 2 டைம்ஸாவது பிரிச்சுருப்பேன். பிரிச்சுட்டு திரும்பவும் கேன்வாஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி தான் வந்து இதை வந்து நான் ரெடி பண்ணேன். இது நான் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கும்போதும் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து திருப்பி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரியும் அந்த மாதிரி இருந்தது. நான் 2 டைம்ஸ் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு திரும்பவும் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துட்டு அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து இதுக்கு எனக்கு ஆன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து ஒரு மதியம் ஒரு 1 மணி 2 மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு 7-8 மணியே வந்து ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் நினச்சது வந்து இந்த டிசைன் வந்து ஈஸி தான், சிம்பிள் தான், சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் வந்து தைக்க டைமிங் வந்து போய்க்கிட்டே தான் இருக்குது. அந்த ஃபினிஷிங்கும் வரல, நீட்னஸும் இல்லை. எனக்கும் வந்து அதை அப்படியே விடுறதுக்கும் மனசும் இல்லை. அதனால் நான் 2-3 தடவை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து கீழே எப்படி நம்ம பேக் நெக்குக்கு ஸ்லீவுக்கு வந்து வச்சோமோ அதே போல் நெக்குக்கும் வந்து பேக் சைடில் கீழால் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே பாட்டம்லேயும் நம்ம வந்து கிளாத்து கொடுத்து தான் மடித்து தைச்சி திருப்பி விடணும். நம்ம உள்ளார வந்து தைக்கிறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எம்மிங் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. இதுக்கு நாட்டுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் ப்ளவுஸோட ரேட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 600 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்லீவுக்குமே வந்து 200 ஸ்லீவோட டிசைன் 200 2 பக்கம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கைக்கு அப்போ 100 அந்த மாதிரி ஓகேங்களா. பேக் நெக் டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 நமக்கு வந்து பேக் நெக் டிசைனுக்கும் 300. ஏன்னா நம்ம வந்து அது கொஞ்சம் இன்னும் பெருசு, அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து பேக் சைடில் மடிச்சு தைச்சி எம்மிங் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு கேட்டிருந்தாங்க, நாட்டுக்கு 30 ருபீஸு. பைப்பிங் கேட்டிருந்தாங்க, பைப்பிங் நான் தான் வச்சேன். பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு 2க்கும் பைப்பிங் கொடுத்துருந்தேன். நம்ம வந்து டோட்டலாக பைப்பிங் வைக்கிறோம் ஸ்லீவோட சேர்த்தி அப்படின்னா 100 ருபீஸு. நம்ம வந்து இதுக்கு மட்டும்தான் வச்சோம் அப்படிங்கிறதுனால 70 ருபீஸ். அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டிசைனுக்கு மட்டும் வந்து 600 ருபீஸ் வந்து ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளோட லைனிங்கு
அப்புறம் வந்து புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்கிறது, லைனிங் வந்து 50 ருபீஸ், புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு 100 ருபீஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து டோட்டல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் கஸ்டமருக்கு டக்குன்னு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன ரேட் வரும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ ஆகுது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? இதே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கை டிசைன் ஸ்டார்டிங் ஒரு ரூ. 100, ரூ. 150, ரூ. 200 இந்த மாதிரி கை டிசைனுக்கு வந்து அவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது. பேக் நெக் டிசைனுக்கு வந்து ஒரு 200, 300 அந்த மாதிரி வந்து ஆகும் அப்படின்னு. மேக்ஸிமம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 200 தான் அதிகமாக பேக் நெக் டிசைனுக்கே போடுவேன். இப்போ தான் வந்து நம்ம ப்ளவுஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி தான் வந்து பேக் நெக் டிசைனுக்கெல்லாம் 300 ருபீஸ் வந்து போடுறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சிட்றோம். ஆனால் இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வந்து ஆகுது. கொஞ்சம் முன்ன பின் இது தைக்கிற நேரத்தில் 2-3 மணி நேரத்தில் நம்ம 2-3 லைனிங் ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ டைமிங் வந்து ஆகுது. நம்ம அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரேட்டுமே வந்து சேர்த்தி வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக என்னோடய ஒர்க்கில் நான் எந்த விதமான இதுவுமே சாக்ரிஃபைஸுமே வந்து பண்ணினது கிடையாது. எனக்கு அது ஃபுல்லாக வந்து எப்போ நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குதோ அப்போ தான் நான் வந்து கஸ்டமருக்கு டெலிவரிக்கு வந்து கொடுப்பேன். அப்போ இல்லை ஒரு நீட்னஸ் இல்லை, ஃபினிஷிங் வரல, சரியாக இல்லை அப்படின்னா அதை நான் பிரிச்சுட்டு சரி பண்ண தான் வந்து முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும். எவ்வளோ நேரம் டைம் ஆனாலுமே அப்படி தான். இப்போ வந்து ஒரு ரெடி பண்ணியாச்சு. பேக் நெக்கும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இதையும் வந்து சென்டர் வந்து கரெக்டாக பார்த்துட்டு அட்டாச் பண்ணணும். கீழே வந்து நம்ம வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் விட்டுருக்குறேன். அதனால லைட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமேலு வந்து இந்த நம்ம வந்து லைனிங் கிளாத்தை கொடுத்து தைச்சி திருப்பி விட்டுட்டு பேக்கில் வந்து எம்மிங் பண்ணிக்கிற மாதிரி அப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு பேக்கில் வந்து இந்த டிசைனுக்கு வந்து பேக் டாட் போட வேணாம் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து யோசிச்சுருந்தேன். ஆனால் வந்து பேக் டாட் போட வேண்டியது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் லூஸ் வருது அப்படிங்கிறனால பேக் டாட் வந்து போட வேண்டியதாக இருந்தது. அதனால் பேக் டாட்டையும் வந்து போட்டாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்கள் ஊர் சைடில் எல்லாமே வந்து ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம இருக்கிற ஏரியா சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு இப்படி தான் வந்து ரேட் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அதோட அடிப்படையில் தான் வந்து நானுமே வந்து வாங்குறது. நமக்கும் வந்து கட்டுப்படி ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே மடித்து தைச்சிட்டு பேக்கில் அப்படியே வந்து ஒரு சும்மா பெரிய தையல் போட்டு விட்டுட்டு அப்புறம் மடித்து எம்மிங் பண்ணி விடுறது தான். இதில் எல்லாமே போட்டது 3 தையல் வந்து போட்டிருக்கேன். பிரித்து விட்றதுக்கு போட்ட தையல். அந்த தையல் எல்லாத்தையுமே வந்து பிரித்து விடணும். அதுதான் ரொம்ப நேரம் வந்து டைம் ஆன மாதிரி இருந்தது. கஸ்டமரும் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அவங்களுக்குமே வந்து ப்ளவுஸ் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் இந்த இதில் வந்து கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு அந்த கேன்வாஸ் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமேலு சரி அந்த கேன்வாஸை மட்டும் நம்ம பிரித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு, ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக வந்து வந்துருச்சு கேன்வாஸு. அதனால் இந்த கேன்வாஸ் அப்படியே பிரிச்சிடலான்னு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த கேன்வாஸையும் அப்படியே நான் பிரித்து விட்டுட்டேன். ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.